Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா இந்த வெயில் காலத்துக்கு ஏத்த ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான பாரம்பரிய முறைப்படி வெந்தய களி எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். வெந்தயத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். முக்கியமா வெந்தயம் உடல் சூட்டை குறைக்கும். இது இல்லாம உடம்புல உள்ள கொழுப்பு, பித்தம், இரத்த அழுத்தம், சர்க்கரை இது எல்லாத்தையுமே குறைக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் உள்ளது தான் இந்த வெந்தயம். இந்த வெந்தய களி முக்கியமாக வெயில் காலத்தில் தான் எடுத்துக்கணும். இதை குளிர்காலத்துலேயோ மழை காலத்துலேயோ எடுத்துக்கக்கூடாது. இதே மெத்தடில் நீங்கள் வெந்தய களி செஞ்சு வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் சூடுனால் வரக்கூடிய கண் எரிச்சல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயிறு வலியெலாம் வரும் இல்லையா, அதெல்லாம் கட்டாயமாக குறைஞ்சி போகுங்க. அது வராமலையும் தடுக்கக்கூடிய குணம் உள்ளது. இப்போ நம்ம இந்த வெந்தய களி எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெந்தய களி பண்ணுறதுக்கு வெந்தயத்தை நான் ஏற்கனவே 5 மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இந்த வெந்தயத்தோட அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/4 கப்பு. ஒரு 50 கிராம் அளவுக்கு வெந்தயத்தை எடுத்து நல்லா 2 தடவை கழுவி 1லேருந்து 1.25 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த களிக்குன்னு பார்த்திங்கன்னா அரிசியும் சேர்த்து போட்டு தான் ஆட்ட போகிறோம். அதையும் ஏற்கனவே 4 மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறேன். அதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் நல்லா தலை தட்டி 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி, அப்படி இல்லைன்னா புழுங்கல் அரிசி எது வேணால் எடுத்துக்கலாம். இது போடுறப்ப நல்ல வாசனையாக இருக்கும். பச்சரிசி வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் அது வரைக்கும் செஞ்சது கிடையாது. இப்போ நான் அளவு திரும்ப சொல்லிடுறேன். 1 கப்பு அரிசிக்கு 1/4 கப் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட மெஷரிங் கப்பு இல்லை அப்படின்னா வீட்டில் டம்ளர் இருக்கும் பார்த்திங்களா, அந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி 1/4 டம்ளர் வெந்தயம் போட்டு நல்லா 2 தடவை கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெந்தயத்தை ஊற வச்ச தண்ணியை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம ஊற்றி தான் ஆட்ட போகிறோம். இதை ஆட்டுறதுன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் கிரைண்டர்லேயும் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம், மிக்சியிலையும் அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்க போகிறீங்கன்னா நல்ல ஒரு பெரிய மிக்சி ஜாரில் முதல்ல வெந்தயத்தை போட்டுட்டு இதை நல்ல நைஸாக வழுவழுன்னு அரைக்கணும். இதை அரைக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா நம்ம உளுந்து மாவு எப்படி பொங்கி அரைச்சிப்பட்டு வருமோ அதே மாதிரியே அரைச்சிக்கணும். அரைக்கிறதுக்கு அந்த வெந்தயம் ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றியே அரைச்சிக்கலாம். கெட்டியாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா வெந்தயத்தை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். வெந்தயம் நல்லா பொதுன்னு நல்லா உப்பலாகி அரைப்பட்டு வந்திருக்கு பாருங்கள். அதனால தான் பெரிய மிக்சி ஜார் எடுத்துக்க சொன்னேன். இப்போ மாவு பார்த்திங்க அப்படின்னா நல்ல நைஸாக இருக்கணும். கொஞ்சம் கூட குறப்பு இருக்கக்கூடாது. நல்லா வழுன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ வெந்தய மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த அரைச்ச மிக்சி ஜார்லேயே அரிசியும் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. இப்போ இதை ஆட்டுறதுன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி விட்டு இதையும் நல்லா வழுன்னு அரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட குறப்பு இருக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வழுன்னு இந்த அளவுக்கு அரைச்சாச்சு. இப்போ இந்த அரைச்ச மாவையும் வெந்தய மாவோடையே சேர்த்து ஊற்றிடலாம். மிக்சி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா அலசிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நல்லா கையாலேயே ஒன்று சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இது கலக்கிறப்ப மாவு சப்போஸ் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தேவையான அளவு நீங்கள் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். தண்ணி அதிகமானால் பரவாயில்ல, கெட்டியாக இருக்கக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா மாவை நல்லா கலந்துட்டேன். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கு மாவு அரைப்போம் பார்த்திங்களா, அந்த பதத்துக்கு நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம களி செய்ய போகிறதுக்கு முன்னாடி இதை நம்ம இனிப்பு களி தானே செய்ய போகிறோம். அதுக்கு வெல்லத்தோட அளவு பார்த்துடலாம். இன்றைக்கி இதுக்கு இனிப்புக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் முழுக்க கருப்பட்டி போட்டு தான் செய்ய போகிறேன். ட்ரெடிஷ்னலாக கருப்பட்டி போட்டு தான் செய்வாங்க. அது ரொம்பவே ஆரோக்கியமானது. இதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்கு கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். கருப்பட்டி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வெல்லம் கூட எடுத்து செய்யலாம், நல்லாயிருக்கும். அதை மெஷரிங் கப்பில் உங்களுக்கு சொல்லணும்னா வெல்லம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லமாக எடுத்துக்கோங்க. இதுவே கருப்பட்டி அப்படின்னா நம்மளால் பொடியாக பொடிக்க முடியாது, கொஞ்சம் பாதியமாக தான் பொடிக்க முடியும். அதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 கப்பு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும்.
இப்போ இந்த கருப்பட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு கரையாது, ஆனால் அதிகமான தூசு மண் இருக்கும். இதனால் இந்த மாதிரி உடச்சிட்டு 1-1.5 2 மணி நேரமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இதுலேருந்து தூசு மண்ணை வடிகட்டுறதுக்காக இந்த கரைச்ச தண்ணியை அடுப்பில் வச்சு கொஞ்சம் நேரம் காய்ச்ச போகிறோம். அடுப்பில்னு பார்த்திங்கன்னா ஒரு மிதமான தீயில் இந்த கருப்பட்டி கரையிற அளவுக்கு காய்ச்சினா போதும், பாகு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே அந்த கருப்பட்டி நல்லா கரைஞ்சி தண்ணியை அந்த அளவுக்கு வந்திருக்கும். இந்த சமயம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம டைரெக்டாக களி கிண்டுறப்ப வடிகட்டி ஊற்றிக்கலாம். இப்போ களி கிண்டுறதுக்கு நல்ல அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. சின்னதாக மெல்லிஸாக எடுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு நமக்கு அடி பிடிச்சிடும். இப்போ இந்த சட்டியில் ஒரு 1.5 கப்லேருந்து 2 கப்பு தாராளமாகவே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியிலேயே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். இனிப்புனால கொஞ்சமாக உப்பு போட்டு செய்கிறப்ப உங்களுக்கு இனிப்பு சுவையை தூக்கலாக்கி காட்டும். உப்பு போடலை அப்படின்னா உங்களுக்கு இனிப்பு பத்தாத மாதிரியே இருக்கும். இப்போ இந்த தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாகணும், ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சூடாகி தண்ணி புகை வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு தண்ணி காஞ்சா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை ஊற்றி நல்லா கலந்துக்கிட்டே இருப்போம். அடுப்பு தீயை பார்த்திங்கன்னா எப்போதுமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த களியை கிண்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா மாவு வெந்து நமக்கு கரெக்டான ஸ்டேஜுக்கு வரும். இப்போ எல்லா மாவையும் கலந்ததுக்கப்புறமா கைவிடாமல் கலந்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி அந்த மாவு எல்லாம் ஒன்று சேர்ந்து கட்டிப்படாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த களியை கைவிடாமல் கிண்டணும். குறைஞ்சது ஒரு 25-30 நிமிஷம் ஆகும் இந்த களி ரெடி ஆகிறதுக்கு. இப்போ மாவு கிண்டுறப்பே பார்த்திங்கன்னா சைடில் இருக்கிற மாவையும் நல்லா கலந்து விட்டு மாவை நம்ம கிண்டணும். அப்படி இல்லைன்னா டக்குன்னு நமக்கு கட்டிப்பட்டு போயிடும். அதே மாதிரி அந்த கரண்டியை வச்சு அந்த கட்டியும் நல்லா இந்த அளவுக்கு தேய்ச்சி களியை கிண்டி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துல களி மாவு நல்லா ஓரளவு வெந்து இந்த அளவுக்கு திரண்டு வந்துக்கிட்டு இருக்குது. எக்காரணத்தையும் அடுப்பு தீயை அதிகமாக வச்சிடாதீங்க. ஒரே மாதிரி தீயில் வச்சு களியை கைவிடாமல் கிண்டி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்தில் களி மாவு நல்லா வெந்து இந்த மாதிரி உங்களுக்கு திரண்டு வந்திருக்கும். கட்டியும் எதுவும் படாது. இந்த அளவுக்கு நல்ல மாவு வெந்ததுக்கப்புறமா, அதாவது கையில் தண்ணி எடுத்து தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் மாவு ஒட்டக்கூடாது. இந்த அளவுக்கு களி மாவு வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம இனிப்புக்கு கரைச்சி வச்சுருக்க அந்த கருப்பட்டியை ஊற்றணும். வேகாமல் ஊற்றிட்டீங்க அப்படின்னா கருப்பட்டி ஊற்றுனதுக்கப்புறமா மாவு வேகாது. இப்போ கரைச்சி வச்சுருந்த அந்த கருப்பட்டியை அப்படியே ஒரு வடிகட்டியை விட்டு வடித்து ஊற்றிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம அடுப்பை ஆன் பண்ணிட்டே கிளறணும் அப்படின்னா அதுங்களையும் அந்த சூட்டில் கட்டிப்பட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுறலாம். இது கலக்கிறப்ப பார்த்திங்கன்னா கட்டக்கரண்டியில் கலக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வீட்டில் நம்ம விஸ்கு வச்சுருப்போம் பார்த்திங்களா, அந்த விஸ்கை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எல்லாமே கலந்து வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம திரும்ப அடுப்பை ஆன் பண்ணி கிளற போகிறோம். இதை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், ட்ரெடிஷ்னலாக நல்லெண்ணெய் ஊற்றுவாங்க. நல்லெண்ணெய் வேண்டாம் அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் தாராளமாக நெய் ஊற்றிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுக்கணும். மாவு நல்லா அந்த வெள்ளைப்பாகில் வெந்து இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 8-10 நிமிஷமாகவே கிளறி விட்டுட்டேன். நல்ல சட்டியில் ஒட்டாமல் அல்வா மாதிரி திரள வருது பாருங்கள். இதில் நெய்யோ எண்ணெயோ நம்ம அதிகமாக ஊற்றலை, கொஞ்சமாக ஊற்றிருக்கறனால எண்ணெய்லாம் கசியாது. நல்லா இந்த மாதிரி சட்டியில் ஒட்டாமல் திரண்டு வந்தாலே நம்மளோட களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த களியை நல்லா சூடாகவும் நீங்கள் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ஆறினதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சு 1 வாரம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். கொஞ்சமாக கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவுமே ஆரோக்கியமான இந்த வெந்தய களியை இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிரிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.